தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். பிரின்ஸ், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவிக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அருவியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தற்போது குமரி மாவட்டத்தில் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. இருப்பினும் அருவியில் கொட்டும் தண்ணீரில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததை தொடர்ந்தும் கேரளாவில் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வருகையும் தற்போது இங்கு அதிகரித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று திரும்பும் பக்தர்கள் கன்னியாகுமரி சென்றுவிட்டு அங்கிருந்து திருப்பரப்பு அருவிக்கு வந்து உற்சாக குளிரிட்டு வருகின்றனர். இதனால் திருப்பரப்பு அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் குளிப்பதற்கும் அருவியில் குளிப்பதற்கு நிர்வாகமானது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அடிப்படை வசதிகளும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.